சிகப்பரிசி இட்லி செய்வது எப்படி? இதுக்கு தேவையானது சிகப்பரிசி 1 கிலோ, கருப்பு உளுந்து 200 கிராம், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவுங்க. இது எப்படி செய்யணும்னா, அரிசி, உளுந்து, வெந்தயத்தை தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இட்லிக்கு அரைக்கிறது போல் அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. உளுந்தை தோல் நீக்காமல் அப்படியே அரைக்கணுங்க. மறுநாள் வழக்கம் போல் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சிகப்பரிசிக்கு பதிலாக கூட திணை அரிசி சேர்த்து செய்யலாம். திணை இட்லி எதுவானாலும் உளுந்த தோலோடு தான் அரைக்கணும். கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இந்த 2 இட்லிகளையுமே சூடாக சாப்பிடணும். ஆறுனா அப்படியே மீண்டும் சுட வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்க. சூடாக சாப்பிட்றது நல்லது.